சங்கீதம், இசைக்கருவிகள் வாசிப்பது இதெல்லாம் கூட இவங்க குணம். இவங்க குணத்தை பற்றி இவங்க கரெக்டாக இந்த ட்ராக்ல போனாங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க. இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களா இருக்கணும், அல்லது ஐடி துறை, ஆட்டோமொபைல் துறையில் சிறந்து விளங்கணும், அல்லது ஏஐ துறைக்கு போயிடணும். யந்திரன் அதெல்லாம் இவங்க தான். ஒரு ரோபோவை நடக்க விட்டு ஓட விடுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். அனிமேஷன்ஸ், ஒரு மாய தோற்றத்தை உண்மையாக்கி காட்டுவார்கள். மாயக்காரர்கள் இவங்கெல்லாம். அதனால மாய கிருஷ்ணன் கூட இவங்களுக்கு பேர் வச்சிடலாம். காரணம், இந்த மாயம் காட்டி தான் சார் இப்படி தான் சார் இவன்கிட்ட போய் நான் இவர்கிட்ட போய் விழுந்தேன் அப்படிங்கிற கதெல்லாம் பெண்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ 6ஆம் நம்பர்காரங்களுக்கு அது ஒரு எதிரி ஆகும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இந்த ரொமான்ஸ் எல்லாம் மனைவிட்ட காட்டணும். இந்த ரொமான்ஸ் ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தாக விடும். பெரும்பாலும் இந்த மாதிரியான 2-3 லவ்வில் மாற்ற எல்லாரும் 6ஆம் நம்பர் தான். சரி, ரைட்டு. இப்போது இவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை இவர்கள் யாரை வேணுமானாலும் நம்பர் 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்பர் 1 ஓகே, நம்பர் 5 ஓகே, நம்பர் 9 கூட ஓகே. ஆனால் 9ன்னா என்ன, செவ்வாய் சொல்கிறேன், 9 கூட ஓகே. ஆனால் இவர்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்றால் 3 பக்கமே போகக்கூடாது. 3ஆம் தேதி வேணாம், வியாழக்கிழமையில பிறந்த பெண்கள் கூட வேண்டாம், 3 எனக்கு வேண்டாம்பா அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடணும். ஏன்னா இவருக்கு இருக்கிற ஒரே எதிரி தேவகுரு பிரகஸ்பதி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது.